Second question பாருங்க. A 1 kg object strikes a wall with velocity 1 ms minus 1 at an angle of 60 degree with the wall and reflects at the same angle. If it remains in contact with the wall for 0.1 second, then the force exerted on the wall is option A, B, C, D ஃபுல்லாக பார்த்தாச்சா. ஸோ எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த ஃபஸ்ட் கொஸ்டின் டயக்ராம் போடலாம். இப்போ இதுதான் வால்னு எடுத்துக்கோங்க. வாலில் ஒரு பால் வந்து இந்த சுவற்றின் மீது படுது. ஸோ பால் பட்டு என்ன ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அதை டயக்ராமாக ஃபஸ்ட்டு நம்ம போட்டுட்டோம். இப்போ இதுக்கு வந்து நான் நார்மல் லைன் வரைஞ்சிக்கிறேன். கொஸ்டினில் வந்து ஆங்கிள் வந்து 60 டிகிரின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஆனால் அந்த ஆங்கிள் வந்து நார்மல் டு த லைனுக்கு இந்த ஆங்கிள் நான் மென்ஷன் பண்ணுறேன். அதாவது இந்த ஆங்கிள், அந்த வாலில் படுற ஆங்கிள் வந்து 60 டிகிரி. ஓகேவா? அப்போது வித் ரெஸ்பெக்ட் டு வால் நான் ஆங்கிள் போடுறதா இருந்தால் 60 டிகிரி போடணும். பட் இங்கே நம்ம நார்மல் லைன் வரைஞ்சி வித் ரெஸ்பெக்ட் டு த நார்மல் லைன் நான் ஆங்கிள் மென்ஷன் பண்ணுறதா இருந்தால் நார்மல் லைன் 90 டிகிரியா. ஸோ -60 அப்படின்னா 30 டிகிரி வரும். ஸோ நம்ம 30 டிகிரி போடணும். ஸோ சேம் ஆங்கிளில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொன்னதுனால இங்கேயும் நான் 30 டிகிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது அந்த டைரக்ஷன். ஓகேவா? ஸோ இப்போது இதில் இன்னொரு கான்செப்ட்லாம் எதுவும் இல்லை. ஸோ என்ன ஃபோர்ஸ் அவங்க கேட்டது என்ன, பால்னால் அந்த சுவற்றின் மீது உருவாக்கப்பட்ட ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு தான் கேட்டாங்க. கரெக்டாக? த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் த வால். ஃபோர்ஸ் அப்படின்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம். டெஃபினேஷன்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போது சேஞ்ச் இன் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் நம்ம ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னா ΔP/ΔTன்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ நமக்கு P அப்படின்னா M இன்ட்டு Vன்னு தெரியும், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ ΔP அப்படின்னா மொமெண்டம் ஃபைனல் மைனஸ் மொமெண்டம் இனிஷியல். ஸோ ரெண்டுத்தோட சப்ராக்ஷன். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு நார்மல் நீங்கள் போடுறதா இருந்துச்சுன்னா காஸ் தீட்டான்னு மென்ஷன் பண்ணுவீங்க. வித் ரெஸ்பெக்ட் டு த வால் போடுறதா இருந்துச்சுன்னா சைன் தீட்டா போடுவீங்க. ஓகேவா? ஸோ நான் வித் ரெஸ்பெக்ட் டு வால் பார்க்க போகிறேன் அப்படின்னா sin 60 போட்டுக்கலாம். நானும் இதில் நம்ம ஃபிசிக்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா வித் ரெஸ்பெக்ட் டு த நார்மல் தான் ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ இதே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போது காஸ்னே 30 போட்டுக்கலாம். காஸ் 30னாலும் sin 60னாலும் சேம் வேல்யூ தான் வரும். ஓகேவா? ஸோ நம்ம எதுக்கு எடுத்துக்கிறோங்கிறது மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ மொமெண்டம் ஃபைனல் மைனஸ் மொமெண்டம் இனிஷியல் ஃபைன். இப்போ இதில் பாருங்கள், இந்த டேரக்ஷனில் வந்துட்டு இந்த டேரக்ஷன் திரும்புகிறப்போ இதை நான் மைனஸ் தான் எடுத்துப்பேன். ஸோ மைனஸ் MV cos θ மைனஸ் இனிஷியல் வந்து ப்ளஸில் இருக்கும் MV cos θ மைனஸ் நான் ஆட் பண்ணுவேன். ஸோ 2MV cos θ. இந்த இடத்துல வந்து எனக்கு ஃபோர்ஸோட ஸ்ட்ரென்த்து தான் முக்கியங்கிறதுனால நான் நெகட்டிவ் சைனை ஒமிட் பண்ணிடுறேன். அப்போது ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு என்ன க்ளூ அப்படின்னா, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வால் மேலே போய் விழுது அப்படின்னு சொல்லியிருந்தாலே நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2MV cos θ எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எது, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக 2MV cos θன்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா F = 2MV cos θ/ΔT. கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. இப்போ 2 போட்டாச்சு. மாஸ் அப்படின்னா 1 அண்ட் வெலாசிட்டி வந்து 1 கொடுத்துருந்தாங்க. காஸ் 30 டிகிரி. அது எடுத்துக்கிட்ட டைம் 0.1ன்னு கொடுத்துருந்தது. என்ன டைம் அது? அந்த வால் மேலே கான்டாக்ட் எடுத்துக்கிட்ட டைம் வந்து 0.1. ஓகேவா? ஸோ அந்த டைம். ஸோ ΔT வந்து 0.1. நம்ம எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 2 × 1 1 2 தான். காஸ் 30யோட வேல்யூ √3/2 0.1. ஸோ 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா √3/0.1ன்னு வரும். 0.1 மூவ் பண்ணுறதுக்காக 10/10னால் நான் என்ன பண்ணுவேன், மல்டிப்ளை டிவைட் பண்ணுறேன். அப்போது எனக்கு இந்த டினாமினேட்டர் வந்து 1 ஆகிடும். ஸோ ரிமைனிங் வந்து 10√3ங்கிறது தான் இதோட ஆன்சர்.